ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் அஜித் மரிய ஜெவமலை. எனக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆகையால் நான் படிக்கிற ஃபைனான்ஸ் ரிலேட்டட் செய்திகளை இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். விருப்பம் உள்ளவங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டோக்கனைஸ்டு சவரின் பாண்ட்ஸ். அதாவது டோக்கனைஸ்ட் சவரின் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் இந்தியாவில் நடைமுறையில் கிடையாது. ஆனால் இந்த திட்டம் தாய்லாந்து, யூகே, ஸ்லோவேனியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் பயன்பாட்டில் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இருக்கிறதுனால இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டோக்கனைஸ் சவரின் பாண்ட்ஸ்னால் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக 1 கோடி மதிப்புள்ள ஒரு பாண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா நமக்கு தெரியாது. அதே இது 1 கோடி மதிப்புள்ள ஒரு பாண்டை 1 லட்சம் டிஜிட்டல் யூனிட்ஸாக பிரித்து அதை 1 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு நபருக்கும் 100 ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா அதான் நம்ம டோக்கனைஸ் சவரின் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு பாண்டை ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதே மதிப்புள்ள அந்த பாண்டை 1 லட்சம் பேருக்கு நம்ம கொடுக்குறோம். இதனால் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும், மார்க்கெட்டில் லிக்விடிட்டியும் ரொம்ப அதிகமாகும். அதனால் உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் இந்த திட்டத்தை பெரும்பாலான நாடுகள் ஆதரிக்கிறாங்க. அதனால் இந்தியாவிலையும் எதிர்காலத்தில் இந்த திட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து என்னவா இருக்கும்?